ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயர்லி ப்ரெக்னன்சி சிம்டம் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்களோட உடம்புலையும் உங்கள் மனசுலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாறுதல் எதனால் ஏற்படுதுன்னா உங்களோட ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக தான் இது ஏற்படுது. இந்த அறிகுறிகள் ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரிக்கு மாறுபடும். கன்சீவாக இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும், எப்போ தொடங்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் அப்படின்றத கேள்வி கேட்பாங்க. உங்களோட கர்ப்பத்தோட முதல் அறிகுறி கன்சீவ் ஆகி 1 இல்லைன்னா 2 வாரத்துக்குள்ளே பெரும்பாலுமாக தெரிஞ்சிடும். முதல்ல தெரியக்கூடிய ஒரே ஒரு சிம்டம் தவறிய மாதவிடாய், அதாவது மிஸ்டு பீரியட்ஸ் நமக்கு இருக்கும். உங்களோட பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா நீங்கள் கன்சீவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 28 நாளைக்கு ஒரு தடவை வரும்போது அது அடுத்த மாதம் பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா உங்களுக்கு கன்சீவாக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரிக்கு உங்கள் பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு வித வயிற்று வலி இருக்கும். ஆனால் வயிற்று வலி கர்ப்பத்தோட அறிகுறியாகவும் இருக்கலாம். பீரியட்ஸ் தள்ளி போய் உங்களுக்கு லைட்டாக வயிறு வலி இருந்துச்சுனாலும் இது கன்சீவ் ஆகிறதுக்கான அறிகுறி தான். ஏன்னா இது ஹார்மோன் மாற்றத்தினால உங்கள் கர்ப்பப்பை விரிவடைகிறது காரணமாகவும் ஏற்படுது. வயிறு வலின்றது லைட்டாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். மாதவிடாய் நாள் வர்றதுக்கு முன்னாடியே என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா குமட்டல், வாந்தின்ற மணிக்கு ஒரு உணர்வு ஏற்படும். நீங்கள் கன்சீவ் ஆகி ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு இந்த உணர்வு ஏற்படும். மணிக்கு உங்களோட குமட்டல், வாந்தி, பசியின்மை இதெல்லாம் எந்த நேரத்தினாலும் கூட ஏற்படலாம். இந்த காலை நேர குமட்டல் ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு இருக்கும். அடுத்த 3 மாதத்துக்கோ இல்லை லாஸ்ட்டு வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்காது. ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் மட்டும் இருக்கும். அடுத்து செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்கள் குழந்த பிறக்கிற வரைக்குமே தொடர்ச்சியாக காலை நேர குமட்டலும் வாந்தியும் இருக்கலாம். நாளைக்கு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாததுக்கு முன்னாடி ஒரு சில உணவுகள் மேலே ஆசை அதிகமாக இருக்கும். ஒரு சில உணவுகளை பார்த்தா வெறுப்பாக இருக்கும். இந்த உணர்வுகள் உங்கள் உடலில் சத்து குறைபாடுனால ஏற்படுது. இதனால் எப்போவுமே உங்களுக்கு பல வகையான சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். கன்சீவ் ஆனாங்கன்னா நார்மலாகவே சோர்வாகவே டயர்டாகவே இருப்பாங்க. இது ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் உயர்வால் ஏற்படுது. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் உங்கள் குழந்தைய பராமரித்து உங்கள் குழந்தை வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் இந்த சோர்வு என்பது உங்களுக்கு ரத்த சோகை அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி சோர்வு ஏற்படும். அதனால் இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது ரொம்ப அவசியம். அது மாதிரி போதுமான ஓய்வும் எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்கள் மாதவிடாய் நாள் பக்கத்தில் வரும்போது உங்கள் மாதவிடாய் மிக்ஸ் ஆகுது அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நீங்கள் கன்சீவ் ஆன பின்னாடி உங்கள் உடம்புல ஹியூமன் கொரியானிக் கொனட்ரோட்ரோஃபின்ற ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. இந்த ஹார்மோன் தான் உங்களோட கருவோட வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சில நேரத்தில் பெண்களுக்கு லேசான ரத்தப்போக்கு ஏற்படும். இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் கன்சீவ் ஆகி ஒரு சில நாளுக்கு மட்டும் இந்த மாதிரிக்கு ஸ்பாட்டிங் இருக்கும். இது மாதவிடாய்னா ரொம்ப போகும். இது மாதவிடாய் இல்லை. மணிக்கு நீங்கள் கன்சீவ் ஆனமே உங்கள் மார்பகத்தில் லேசான வலியும் உங்கள் மார்பகத்தில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் மாதவிடாய் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எதனால் ஏற்படுதுன்னா உங்கள் உடலில் இருக்க ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அளவு அதிகரிக்கிறதுனால ஏற்படுது. இந்த மாதிரி பால் சுரக்கும் போது இந்த காலகட்டத்தில் காரமான உணவுகளெல்லாம் தவிர்க்கணும். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்கள் உடம்புல திரவங்கள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இதனால் சிறுநீரகங்கள் அதிகமாக செயல்படும். உங்கள் கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கிறனால அவங்க வளர்ந்துக்கிட்டே வரதுனால அந்த கர்ப்பப்பை வளர்ந்து சிறுநீரகத்தின் மீது தான் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துது. இதன் காரணமாக கர்ப்பம் தரித்த முதல் சில வாரங்களிலே உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகிற உணர்வு ஏற்படும். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது ஒரு சில நேரத்தில் ரொம்ப எதுக்கு சந்தோஷப்படுறோம்னு தெரியாமலே சந்தோஷமாக இருப்போம். ஒரு சில நேரத்தில் அதிகமாக கோபம் வரும். அது மாதிரி தூக்கம், கவலை ரொம்ப இருக்கும். இதுவுமே உங்களோட ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாகத்தான் ஏற்படுது. உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணட்டும். உங்களுக்கு மூச்சு திணறல் இருந்தாலும் இது கர்ப்பத்தோட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகரிக்கிறதுனால இது ஏற்படுது. இந்த ஹார்மோன் தான் மூச்சுக்குழலை விரிவாக்கி வளர்ந்து வரும் குழந்தைக்கு அதிக ஆக்சிஜனை செல்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் குழந்தை வளரும் போது கர்ப்பப்பை பெருசாகிறனால உங்கள் உதரவிதானம், அதாவது சாப்பிட்ற இறப்பைக்கிட்ட ஒரு டயப்ராம் இருக்குது. அதை அழுத்தத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக ஏற்படலாம். வயிற்றில் வீக்கம் ஏற்படலாம். அது மாதிரிக்கு ஒரு வித மலச்சிக்கல் கூட ஏற்படலாம். இதெல்லாம் காரணமே ப்ரொஜெஸ்ட்ரான் தான்.
குழந்தை வளர்ச்சி வந்து பெருசாகும்போது உங்கள் கர்ப்பப்பை பெரிதாகிறதுனால உங்கள் குடல்லையும் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் மலச்சிக்கல் ஏற்படலாம். லேசான உடற்பயிற்சி செய்யும்போது நிறைய நார்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் எடுத்துக்கிற போகும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது. உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் வந்து தலைவலி அதிகமாக இருக்குது, மயக்கம் ஏற்படுதுன்னா உங்கள் உடலில் தனிப்பட்ட காரணங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரிக்கு ஏற்படும். ஆனால் நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது இந்த மாதிரிக்கு இருந்துச்சுன்னா உங்கள் உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றத்தினால ஏற்படுது. தலைவலி வந்து தொடர்ந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். உங்கள் ப்ரெக்னன்சியை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, நீங்கள் பீரியட்ஸ் நின்றதுமே 1 வாரம் கழித்து உங்களோட ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு எடுத்து பார்க்கலாம். இதில் கர்ப்பம் வந்து உறுதி செய்யலாம். மணிக்கு டாக்டர்கிட்ட கேட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் உறுதி செய்யலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமும் உறுதி செய்யலாம். நீங்கள் குழந்தை இருக்கா உங்கள் வயிற்றில் அப்படின்றத உறுதி செய்யலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.